வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜீரக சம்பா ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி. அதுவும் என்னோட கிச்சனில் இருந்து இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் இருந்து. ஆமாங்க, பையனுக்கு வெக்கேஷன், அதனால் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா 2 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கிறேன். அதே போல் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் பேன் வச்சுருக்கேன். அதில் 150 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறதை விட மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் சேர்க்கணும். ஏன்னா மட்டனில் கொழுப்பு சத்து நிறைய இருக்கிறதுனால அதுவே ஆயிலியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 6 சின்ன துண்டு பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 பெரிய வெங்காயம் மெல்லிசா இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன், ஸோ தட் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சமமான அளவு இஞ்சி, சமமான அளவு பூண்டு சேர்த்து அரைச்சது. இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு 12 பச்சை மிளகாய் இது போல நல்லா அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கிறேன். பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அடுத்ததா 4 பெரிய தக்காளி பழம் இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், ஸோ தட் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்ததா வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமா நிறுத்தி வச்சிருக்கேன், அது லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா 100 ml அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 விசில் ஹை ஃப்ளேம்ல வரட்டும். அதுக்கப்புறமா குக்கரை சிம்ல வச்சு ஒரு 5ல இருந்து 6 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பிரஷர் ரிலீஸ் ஆனதும் ஓபன் பண்ணி பார்த்துடலாம்.
மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மசாலாவை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்ததா இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேகும் போது 1 டம்ளர் சேர்த்துட்டோம். அடுத்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். இது போல நல்ல சலசலன்னு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் சம அளவு வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சு இது போல கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது போல அரிசியும் தண்ணியும் சமமான அளவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி புதினாவை இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இது தம் போட்டுடலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு இது மேல ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருங்க. 20 நிமிஷத்துக்கு இது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எல்லாம் நல்ல பொல பொலன்னு வந்திருக்கு. இது போல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணீங்கன்னா அதோட ஃப்ளேவரே அட்டகாசமா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சீரக சம்பா மட்டன் பிரியாணி நல்லா கம கமன்னு அருமையா ரெடி ஆயிருக்கு. அடுத்தது என்ன, சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இது ஒரு மஸ்ட் ட்ரை பிரியாணின்னு சொல்லுவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.